வெல்கம் டு தினம் தினம் அறுசுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அப்பள கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 கப் கடலைப்பருப்பு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் 1/4 கப் கடலைப்பருப்பு, 1 வெங்காயம், கறிவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தேங்காய், சோம்பு, சீரகம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் 1 வெங்காயம், 5லேருந்து 6 பல் பூண்டு, வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். டீஸ்பூன் மஞ்சள்தூள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கினதும் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்க கடலைப்பருப்பு, உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்ததும் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது, 1/4 கப் தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் அப்பளப்பூ பொரித்து எடுத்துக்கலாம். இந்த அப்பளப்பூ சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மல் அப்பளம் விட இது சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும். அப்பளம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் குக் ஆக வேண்டாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கடுகு, கறிவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து தாளிச்சிட்டு கூட்டில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான அப்பளக்கூட்டு தயார். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினம் தினம் அறுசுவைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.